Hi, this is Dr. Bhuneshwari from GBF Fertility Center. இன்னைக்கு வந்து முக்கியமா நம்ம ஆஸ்பிரின் அப்படிங்கிற டேப்லெட்டை பத்தி நம்ம பேசலாம். ஆஸ்பிரின்ங்கிறது அந்த காலத்துல வந்து தலைவலிச்சா ஆஸ்பிரின் சாப்பிடுவாங்க, ஏதோ உடம்பு வலிச்சா ஆஸ்பிரின் சாப்பிடுவாங்க, கடையில போய் ஆஸ்பிரின் வாங்கிக்கிறேன்னு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆஸ்பிரின்ங்கிறது பிரெக்னன்சிக்கு முன்னாடியும் பிரெக்னன்சி அப்பவும் எப்போ எடுக்கணுங்கிறத இந்த எபிசோட்ல. ஸோ ஆஸ்பிரின் அப்படிங்கிற மாத்திரை வந்து மெயினா அந்த காலத்திலே கண்டுபிடிச்சது வந்து டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்றதுக்கும் அந்த நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் அந்த மருந்தே கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல வந்து பிரெக்னன்சி முன்னாடி என்ன பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கர்ப்பப்பையில வந்து ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கும். சில பேருக்கு வந்து இது வளர்ந்தாலுமே யூட்ரஸோட லைனிங் வளராம போகும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஆஸ்பிரின் கொடுப்போம். அதுக்கப்புறம் பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 5 months ஆர் 6 months இருக்கும். டிபெண்டிங் ஆன அவங்களோட ரிஸ்கை பொறுத்து கண்டினியூ பண்ணும். சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்கா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணும். அது யாருக்குன்னா ப்ரீவியஸ்லி நிறைய மிஸ்கேரேஜ் ஆயிருக்கும், அவங்களுக்கு மிஸ்ட் அபார்ஷன்ஸ் ஆயிருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆப்லா டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல பிரெக்னன்சி ஆன உடனே நம்ம அந்த ஆஸ்பிரின் மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு இண்டிகேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிபி ஹை ஆகிறவங்க, ப்ரீவியஸ்லி அதிகமா பிரெக்னன்சில வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமா இருந்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்து பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க, பேபி வந்து குறை மாசத்துல எடுத்திருப்பாங்க. அது இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரிவென்ஷனுக்காக நம்ம முன்னாடியே போடுவோம். ஸோ அதோட பிபி அதிகமான அது மட்டும் டேப்லெட் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் அடிஷனலா போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூ இண்டிகேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு ஆஸ்பிரினோட நல்ல எஃபெக்ட்ஸ் தான். என்ன சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் என்னன்னா சாப்பிடும்போது ஃபுல் மீல் எடுத்துட்டு சாப்பிடணும். ஏன்னா இல்லைன்னா கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்கு, அதனால அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங் ஸ்பாட்டிங் வரும். சில பேருக்கு நஞ்சு கொடி அப்ரப்ஷனுங்கிறது ஸ்மால் ரிஸ்க், வெரி வெரி ஸ்மால் ரிஸ்க் இருக்கு. ஸோ இதை பார்த்து பயந்துடாதீங்க. அதோட நல்ல எஃபெக்ட் இருக்குதை நீங்க பார்த்துட்டு எப்போ யாருக்கு என்ன வேணுங்கிறத உங்க கைனகாலஜிஸ்டோ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டோ பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.